அடுத்து யாருமா விசாரிக்கணும்? ஐயா, விட்னஸ குறுக்கு விசாரணை பண்ண அனுமதிக்கணும். இங்க வாங்க. இத வர. ஐயா வணக்கங்க ஐயா. கரெக்டா சொல்லுங்க. எங்க அண்ணனுக்கும் இங்க நிக்கிற மாறனுக்கும் எப்ப சண்டை நடந்துச்சு? அதான் ஏற்கனவே நான் சொல்லிட்டேனுங்க. இந்த ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 23ஆம் தேதின்னு எஃப்ஐஆர்ல இருக்கு. நீங்க சொன்ன தேதியில எந்த மாற்றமும் கிடையாதுல்ல? இல்ல. நீங்க தெளிவா இருக்கீங்களா? தெளிவா இருக்கேன். அன்னைக்கு தான் என் பொண்ணோட பர்த்டே. அதனால அது எனக்கு மறக்காது. கரெக்ட்னா. அப்போ நீங்க தேதியை மறக்காம கரெக்டா தான் சொல்லிருப்பீங்க. ஆமா. சரி. இந்தாங்க. குடுமா. ஐயா, இவர் சொன்ன தேதியில நாங்க ஃபேமிலியா திருநெல்வேலியில நடந்த ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம். அதுக்கான ஆதாரங்க ஐயா இது. என்னையா அவங்க 2 பேருக்கு சண்டை திருநெல்வேலி அல்வா கடை வாசல் நடந்துச்சுன்னு சொல்ல போறியா? இல்லங்கய்யா, இங்க தகராறு பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்க போயிருக்கலாம்ல. இது என்ன சினிமாவா? 10 நிமிஷத்துல தூத்துக்குடி போறதுக்கு லாஜிக்கா சொல்லியா? ஐயா, நாங்க முதல் நாள் ராத்திரியே திருநெல்வேலிக்கு போயிட்டோம். வீட்டுக்கு வர்றதுக்கு மறுநாள் ஆயிடுச்சு. சென்னையில இருந்து திருநெல்வேலி எத்தனை கிலோமீட்டருங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவ்வளவு சீக்கிரமா இங்க வந்து மாறன் கூட சண்டை போட்டுட்டு திருப்பி போற அளவுக்கு எந்த பஸ்ஸுமே கிடையாது. ஒருவேளை பிளைட்லயே வந்திருந்தாலுமே இவர் சொன்ன டைம்ல நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது. அதுக்கு எங்களுக்கு எந்த வசதியுமே இல்லைங்கய்யா. நீ போய் சாச்சியா? இல்லங்கய்யா, நான் சொன்னது எல்லாமே உண்மைங்கய்யா. இந்த பொண்ணு தான் ஏதோ போட்டோவை எடிட் பண்ணி பொய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்கய்யா. இவங்க அண்ணன் ஆட்டோவை மாறங்காரு சேஸ் பண்ணி போனதை என் கண்ணால பார்த்தாங்கய்யா. முன்பகை இருக்கிறதுனால தானே இவர் சேஸ் பண்ணி போய் ஆக்சிடென்ட் பண்ணாரு. உன் கண்ணுல பிரச்சனை இருக்குன்னு அந்த பொண்ணு ஏற்கனவே ப்ரூவ் பண்ணிடுச்சு. இதுக்கு மேலே ஒரே விஷயத்த விட்டுட்டு இருக்கிய. எங்க காதெல்லாம் பாவையா. உனக்கு கடைசியா தீர்ப்பு சொல்றேன். இப்ப நீ கிளம்பு. சரிங்கய்யா. இன்ஸ்பெக்டரை விசாரிக்க உங்க அனுமதி வேணும். பர்மிஷன் கிராண்டட். என்னையா என்ன சொல்றதுன்னு தெரியலையா? யோசிக்க டைம் வேணுமா? ஐயா இல்லையா, அது வந்து ஐயா, கார்ல மாறன் கூட போன அவரோட அண்ணன் ராகவனை விசாரிக்கிறதுக்கு உங்க அனுமதி வேணும். பேர் என்னமா சொன்ன? ராகவன். அப்படி ஒரு பேரே கேஸ் ஃபைல்ல இல்லையே. இது புது ட்ராக்கர்ல இருக்கு. ராகவன் ராகவன் ராகவன். வணக்கம் சார். நீங்களும் மாறணும் தானே அன்னைக்கு கார்ல இருந்தீங்க? ஆமா. மாறன் தான் கார் ஓட்டினார்ல. அவர் அன்னைக்கு கார் ஓட்டும் போது நீங்க எங்க இருந்தீங்க? நான் பக்கத்துல இருந்தேன். மாறன் குடிச்சிருந்தாரா? ஆமா. குடிச்சிட்டு டிரைவ் பண்ண கூடாதுன்னு உங்களுக்கு தெரியும்ல, அப்புறம் ஏன் அவரை நீங்க தடுக்கல? பதட்டப்படாதடா. அது நான் தடுக்க ட்ரை பண்ணேன். அவன் தான் இல்ல நான் ஓட்டுறேன்னு சொன்னான். அவனாதான் ஓட்டுனான். என்னங்க, அவர் தான் குடிச்சிருக்காருன்னு உங்களுக்கு தெரியுதுல. அவர் தான் ஓட்டுறேன்னு சொன்னாலும் நீங்க எப்படி ஓட்ட அனுமதிக்கலாம்? குடிச்சிட்டு ஓட்டினா ஆக்சிடென்ட் ஆகும்னு தெரியாதா? இல்ல, நான் பயந்துட்டு தான் இருந்தேன். அவன்
அவன் நான் சொன்னதை கேட்கல. இதுக்கு முன்னாடி அவர் குடிச்சிட்டு வண்டி ஓட்டும் போது நீங்க கூட இருந்திருக்கீங்களா? சில டைம் இருந்திருக்கேன். குடிச்சிருந்தாலும் தெளிவா தான் டிரைவ் பண்ணுவான். அந்த தைரியத்துல தான் தப்பு நடக்காதுன்னு இருந்தேன். சரி, ஆக்சிடென்ட் எப்படி நடந்துச்சு? நான் என்ன சொல்லணும் அதை சொல்றா. இது கொஞ்சம் வித்தியாசமான வழக்கு. ஒரு பக்கம் இறந்து போன அண்ணனுக்கு நீதி வேணும், இன்னொரு பக்கம் குற்றவாளியா நிக்கிற தன்னுடைய ஹஸ்பண்ட காப்பாற்றணும். இது ரெண்டுக்கும் இடையில லா படிக்காம வாதாடுற ஒரு பொண்ணு.